ஜாதிகள் என்கின்ற தாக்கம் இல்லைங்க. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் இந்த இதுல பிறந்துட்டேன், அதனால எப்பவுமே நான் மேல் ஜாதி தான் கிடையாது. ஆறாக பிரித்து யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவங்க ஆறா பிரிச்சுருவாங்க. அப்ப கோவில்ல யாரு சாமி கும்பிடுறாங்க, சாமிக்கு யாரு பூஜை பண்றாங்களோ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல பிராமண சமுதாயத்தை பொறுத்தவரை அவர் உயர்ந்தவர்கள், விவசாய சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்த நடைமுறை எல்லாம் உடைய ஆரம்பிக்குது. சேமிப்பு உடைய ஆரம்பிச்சிச்சு, ஊர் சேமிப்பு உடைய ஆரம்பிச்சது, வரி போட ஆரம்பிச்சாங்க. அரசு நாங்களே வரியை வாங்கிட்டு பஞ்சம்னா நாங்களே உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா சொன்னாங்க. இது உடைய ஆரம்பித்த பிறகு நமக்குள்ள மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம். இவங்க எல்லாம் மேல் ஜாதி, இவங்க எல்லாம் இங்க பிறந்திருக்கிறாங்க, மேல் ஜாதிக்கு யாரும் போக முடியாது, நாமெல்லாம் இங்க பிறந்திருக்கிறோம், நாமெல்லாம் கீழ் ஜாதி. இதை சில நண்பர்கள் சரியான முறையில பயன்படுத்தி மக்கள்கிட்ட பேசி 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 நீங்க கோயிலுக்குள்ள போக முடியுமா, நீங்க போக முடியாது, உங்களை மற்றவங்க தொடுவாங்களா, தொட முடியாது, இந்த மாதிரி பல விஷயத்தை பேசி பேசி ஹிந்து தர்மமும் கூட காலம் காலத்திற்கு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது. ஹிந்து தர்மத்துல பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெரிய குருமார்கள், ஞான குருமார்கள் அந்த பிரச்சனையை சரிபட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கடந்த 200 ஆண்டுகள்ல இந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனை. இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்த அவங்க ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க, இந்தியாவை பொறுத்தவரை 2 மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள். 2 மதம் தான் இந்தியாவில் இருக்கு, வேற எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்த அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவுல பேசக்கூடிய ஒரு வார்த்தை. காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க. எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம். எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம், அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம். யார் வந்தாலும் கூட ஒரு அனுமதிப்போம்.